வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்ரேஷன்லாம்? ஸோ ஸ்டேட் போர்டு எக்ஸாம் ஓரளவுக்கு சீரியஸாக எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ லாஸ்ட்டாக கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சது எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனாங்க, மாடரேட்டாக இருந்ததுனாங்க, சில பேருக்கு டஃப்பாக இருந்ததுனாங்க. ரைட், எப்படி இருந்தாலும் ஓகே ஃபைன். ஒரு வழியாக அந்த எக்ஸாம் முடிஞ்சது. அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்கமிங் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இதில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கேட்ட ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் 2020லேருந்து 2025 வரைக்கும் கேட்ட அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம இந்த கிளாஸில் ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட், எஸ், ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. கமான் கமான், ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? எஸ் தர்ஷு, வெல்கம். எஸ், ஐ ரிமெம்பர் ஞாபகம் வச்சுருக்கிறேன். இப்போ தானே முடிஞ்சு கிளாஸு, அது எப்படி மறப்பேன்? எஸ், குட். போலாமா? ரெடியா? சூப்பர். இது ஸ்டேட் போர்டு. இந்த செஷன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் போர்டு கம்மிங் எக்ஸாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் தேவையோ ஆல்ரெடி கொஞ்சம் அவங்க படிச்சிருக்கிறாங்க நிறைய. ஸோ இம்பார்ட்டன்ட் சில விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஏன்னா ஜென்ரலாக ப்ராப்ளம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் டஃபாக ஃபீல் பண்ணுறது. ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எந்த சாப்டரில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், இன்க்ளூடிங் சம் 1 மார்க் ஆல்சோ வில் டிஸ்கஸ். சரி, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஹாய் ஹாய் ஹாய். ரைட், போகலாமா? வெல்கம் ஸ்ரீசாய், வாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் மேத்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருக்கிறீங்க. சூப்பர், பரவாயில்ல. நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி குட். உங்களுடைய ஃப்யூச்சரில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ரைட், ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேதாந்தில் வந்து ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா மார்ச் 20 வந்துட்டு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சி ஹியர், சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 20 வந்துட்டு நம்மளுடைய வேதாந்தோவில் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க 24,999. அந்த பேக்கேஜ் ஆக்சுவலாக அதனுடைய ஒரிஜினல் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் போக 11,110 rupees ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு வேணுமோ ஆஃப்லைன் விரும்புகிறவங்க கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஆஃப்லைன் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டேரக்ட் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும், டேரக்ட் டவுட்டு என்னென்ன உங்களுக்கு இருக்கோ, ப்ராப்ளம் இருக்கோ, அது எல்லாமே நீங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்ட டேரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணி கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை அண்ணா நகரில், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அதுக்கப்புறம் அம்பத்தூர். ஸோ இது எல்லாமே சென்னை ரீஜியன். ஸோ சென்னை ரீஜனில் யாராருக்கு எங்கெங்கே நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ரீஜனை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, ஆல்சோ பாண்டிச்சேரி. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்மளுடைய பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கேயும் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட், எல்லோரும் நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட், எஸ், ஹாய் ஹாய், வெல்கம். சரி, வாங்க டேரெக்டாக நம்ம செஷன் போயிடலாம். ரைட், ஃபஸ்ட்டு கொஷின். இது வந்துட்டு 2020 கேட்ட கொஷின், போர்ட் கொஷின், ஸ்டேட் போர்டில் கேட்ட ஒரு கொஷின். சிம்பிள் கொஷின் தான். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ நிக்ரம் ஒயர் அட் 0 degree Celsius இஸ் 10 ohm. இட் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0.04 per degree Celsius. ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 degree Celsius பாயிலிங் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? 100 degree Celsius இருக்கும்போது அப்போ என்ன ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோதான் ஆக்சுவலாக டேட்டா. கரெக்டாக? கிளியர்? ஸோ அப்போ வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம். கரெக்டாக? RT R0 into 1 plus alpha into delta T. கரெக்டாக? இதான ஃபார்முலா. கரெக்ட்? டெம்பரேச்சர் ரிலேட்டடாக ரெசிஸ்டன்ஸோ இல்லை ரெசிஸ்டிவிட்டியோ கேட்கும்போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? பர்டிகுலராக நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த RT
கரெக்டாக பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் R0? இனிஷியலாக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? 10 ஓம். ஸோ R0 வந்துட்டு 10, 1 + ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0.004. கரெக்ட். அதுக்கப்புறம் டெல்டா டீனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெல்டா டி என்னது? T2 - T1. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே ரெண்டு டெம்பரேச்சரில் ஃபைனல் டெம்பரேச்சர் என்னது? பாய்லிங் பாயிண்ட். வாட்டருடைய பாய்லிங் டெம்பரேச்சர் என்ன? 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் இனிஷியல் என்ன கொடுத்துக்கிறாங்க? 0 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 டிகிரி செல்சியஸ். கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்ட்டு 100 டெல்டா டிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? இன்ட்டு 100 போட்டுக்கலாம். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும்? 10. ஸோ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 0.4 கிடைக்குமா? கரெக்ட். ஒரு 0 இப்படி ஷிஃப்ட் ஆகிடும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0.4 கிடைக்கும். அப்போ 1 + 0.4 என்ன வரும்? 1.4. ஸோ அப்போ இன்ட்டு 10 × 1.4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14. ஸோ RT என்ன கிடைக்கும்? 14 ஓம். என்ன கிடைக்கும்? 14 ஓம். கரெக்டா? புரிஞ்சுதா? தட் இஸ் த ஆன்சர். என்ன கொஸ்டினில் ஃபைனலாக என்னென்னு கேட்டிருக்காங்க? கமெண்ட் த ரிசல்ட். கமெண்ட் த ரிசல்ட்னா இந்த ரிசல்ட்டை வச்சு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? 0 டிகிரி செல்சியஸில் 10 ஓம், 100 டிகிரி டெம்பரேச்சரில் என்ன இருக்குது? 14 ஓம். அப்போ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் increased from 10 ohm to 14 ohm. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா 4 ஓம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதான் ஃபைனலாக கன்க்ளூஷன். சொன்னது புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக உங்களுக்கு நமக்கு ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு இருந்து வரப்போகுது. ரிமைனிங் வந்துட்டு சில கொஷின்ஸ் கான்செப்ட் ஓரியன்டான சில கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் ப்ராப்ளம்ஸ் அவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பர்டிகுலராக எந்த சாப்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதை நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் சாப்டர் தான் அவங்க ப்ராப்ளம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்ற கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுறது. ஏன்னா சில பேட்டர்ன்ஸை நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படியே டிட்டோவாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ரைட்? That is the answer for first question. Come to the next question. இது வந்துட்டு 3 mark question. 20 இல்ல கேட்ட question. So இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. If the circuit shown in the figure, the input voltage VA is 20 volt, VBE input voltage 20 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் வந்துட்டு 0 கொடுத்துட்டாங்க, 0 வோல்ட். அதே மாதிரி கலெக்டர் எமிட்டர் வோல்ட்டும் 0. What are the values of IB, IC, அதுக்கப்புறம் அதாவது பேஸ் கரண்ட், கலெக்டர் கரண்ட், அதுக்கப்புறம் பீட்டா கெயின் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக டெக்ஸ்ட் புக் கொஷின். இந்த கொஷின் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷின். டெக்ஸ்ட் புக்கில் இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் கொஷின். டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷின் இது. சொல்கிறது புரியுதா? கிளியர்? எஸ். ஸோ அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம கலெக்டர் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு VA இன்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு VBRB ப்ளஸ் VBE. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இன்புட் வோல்டேஜுக்கான ஃபார்முலா என்ன? டிரான்சிஸ்டரில் இன்புட் வோல்டேஜ் எழுதும்போது VB × RB, கரெக்டாக? பேஸ் வோல்டேஜ் × பேஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் VBE பேஸ் எமிட்டர் வோல்டேஜ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? VIக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃபஸ்ட்டு IB கரண்ட்டை கால்குலேட், பேஸ் கரண்ட்டை கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். கொஷினில் நமக்கு VI இருக்குது, இங்கே RB இருக்கா? see here, இந்த கொஷினில் RB கொடுத்துருக்குறாங்க. RB எப்படி எழுதுவீங்க? RB ஈக்குவல் டு 500 கிலோ ஓம்னு கொடுத்துருக்குறாங்க. கிலோவை என்ன பண்ணி ஆகணும்? கிலோனா 10⁻3, 500 × 10⁻3 கிலோனா அர்த்தம் 10⁻3, 5 × 10⁻3 ஓம் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். கரெக்டாக? அதேமாதிரி RC என்ன கொடுத்துக்கிறாங்க? கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் 4 கிலோ ஓம். ஸோ 4 கிலோ ஓம் அப்படின்னா 4 × 10⁻³
3 ohm. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். கொஸ்டினில் ஆல்ரெடி ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க, VB is 0. ஸோ VB is 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதில் VI வந்துட்டு 20 volt. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா VIக்கு பதிலாக 20. VB என்ன கொடுத்துருக்குறாங்க? வாட் இஸ் VB? VB கொடுத்துருக்காங்களா? சாரி, அது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். VB கொடுத்துருக்காங்களா இங்கே? VB 0, VC 0. ஓகே, சாரி, இது ஃபார்முலா ஒரு மிஸ்டேக். IB இன்ட்டு RBன்னு எழுதி VB. ஓகே, கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ். வோல்டேஜ் இல்லையா? ஓம்ஸ்லா V is equal to IR. IB இன்ட்டு RB. IB நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபார்முலாவில் VB வராது. V is equal to IB இன்ட்டு RB. IB இன்ட்டு RB என்ன இருக்கும்? IBனா என்ன இருக்கும்? ஓம்ஸ்லா படி V is equal to IR. அப்போ VB equal to IB இன்ட்டு RB. அந்த மீனிங் அது. சரியா? அதனால் அங்கே VB கிடையாது, IB இன்ட்டு RB. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதான் கேட்டிருக்கிறாங்க. IB. RB என்ன? வாட் இஸ் RB? 500 இன்ட்டு 10 to the power 3. 500 இன்ட்டு 10 power 3 ப்ளஸ் இது என்னது 0. கொஸ்டின்ல இது கொடுத்துட்டாங்க. எல்லாமே கிவன் டேட்டா கிளியராக இருக்குது. VB is 0. ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எழுதினா போதும். VI equal to IB இன்ட்டு RB ப்ளஸ் VB இன் ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? அப்போ 20 ஈக்குவல் டு அங்கே 0 ஆகிடுச்சுன்னா அப்போ சிம்பிளாக எது மட்டும் தான் நம்ம வரும்? IB மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ இது வேணால் ஒரு ஸ்டெப் நான் இங்கே போட்டுடுறேன். IB இன்ட்டு 500 இன்ட்டு 10 power 3 மட்டும் தான் இப்போ நமக்கு தேவை இருக்கும். அது ப்ளஸ் 0 ஆட் பண்ணால் இதை தான் கிடைக்கும். அப்போ 200 டிவைடட் பை 500 இன்ட்டு 10 power 3 ஈக்குவல் டு IB. ஓகேவா? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ 0 0 எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும், இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். 1/2னா என்ன வரும்? வாட் இஸ் 1/2? ஸோ சார் 1/5. 1/5னா 0.2. ஸோ அப்போ 0.2ன்னு எழுதலாமா? 1/5க்கு பதிலாக 10 power 3 மேலே போனால் என்ன ஆகிடும்? 10 power -3 ஈக்குவல் டு IB. ஸோ அப்போ ஃபைனலாக IB ஈக்குவல் டு 0.4 இன்ட்டு 10 power -3 amps. அதர்வைஸ் we can write 0.4 milliamps அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? கிளியர்? புரிஞ்சுதா? ஓகேவா? சார் இதில் ஒரு சின்ன இங்கே 20 1 செகண்ட். இங்கே 2 கிடையாது, 200 கிடையாது, 20 இங்கே. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 20 இருக்குது, நாட் 200. 20 போட்டு 200 போட்டேன். 500 இன்ட்டு 10 power 3. இப்போ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 10 power 4 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே அந்த ஒரு டெசிமல் 10 power வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு இங்கே லேக் ஆகும். IB ஈக்குவல் டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 20 போட்டிங்கன்னா இந்த 0 நம்ம இது கூட சேர்த்துக்கலாமா? 10 power 4. அப்போ 2 இன்ட்டு 0.2 இன்ட்டு 10 power 4னு கிடைக்கும். ஸோ அப்போ 2 இன்ட்டு 0.2 வந்துட்டு 0.4 இன்ட்டு 10 power -4. ஸோ இதை எப்படி எழுதலாம்? டெக்ஸ்ட் புக் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 40 இன்ட்டு 10 power -6 40 மைக்ரோ ஆம்ப்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம அப்படியே சால்வ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி அதே ஆன்சர் கொண்டு வரணுனாலும் இதை நான் யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். சரியா? கிளியர்? எஸ். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 220. ஸோ 20 அப்படியே நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தீங்கன்னா 0.4 × 10 power -4 ஆம்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. ஸோ இல்லை நீங்கள் புக் ஆன்சர் கொண்டு வர மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா மைக்ரோவில் கொண்டு வர முடியும். 10 to the power -6 மைக்ரோ ஆம்ஸ். புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்க? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? IB நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது IC, கலெக்டர் கரண்ட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா செகண்ட் ஒன்றுக்கு VCC ஈக்குவல் டு IC/RC ப்ளஸ் VCE. இதுதான் என்னது? கலெக்டர் வோல்டேஜ் கூட ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. VCC ஈக்குவல் டு IC இன்ட்டு RC ப்ளஸ் VCE. இதில் VCE நமக்கு 0, கொஷினில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. VCE 0. அதுக்கப்புறம் RC நமக்கு இங்கே தெரியும்
கரெக்டா? அதுக்கப்புறம் அதனுடைய வோல்டேஜ் 20, இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க VCC 20. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். எது நமக்கு என்ன தேவை? IC கலெக்டர் கரண்ட் கேட்டிருக்கிறாங்க. இது எவ்வளோ வேல்யூ வந்திருக்கு? 4 கிலோ ஓம். RC வந்துட்டு 4 கிலோ ஓம். 4 கிலோ ஓம்னா 4 × 10⁻3. ஸோ அதனால் 4 × 10⁻3 ப்ளஸ் 0. 4 × 10⁻3 ப்ளஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? IC × 4 × 10⁻3 வருமா? 0 கூட எதாவது பண்ணலாம், எதாவது வரும். அப்போ இந்த டைம் கொண்டு வாங்க. ப்ராடக்ட்டில் இருக்கிற டைம் வந்து டிவிஷன் வந்துருமா? 4 × 10⁻3 = IC. ஸோ அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5ஆ? இது 5 மேலே போச்சுன்னா 10⁻−3. ஸோ இப்போ IC = 5 × 10⁻−3. ஸோ we can write 5 milliamps. 10⁻−3 எப்படி எழுதலாம்? மில்லின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால் 10⁻−3 milliamps. புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு பீட்டா கரண்ட் கெயின். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? கரண்ட் கெயின் பீட்டா = அதுக்கான ஃபார்முலா என்னன்னா IC/IB. கரண்ட் கெயினுக்கான ஃபார்முலா வந்துட்டு IC/IB. IC என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 5 milliamps. அப்போ 5 × 10⁻−3. IB என்ன கால்குலேட் பண்ணோம்? வாட் இஸ் IB? 40 மைக்ரோஆம்ஸா? அப்போ 40 × 10⁻−6. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இந்த -6 இதில் இருக்கிற ஒரு 3யும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு 3 ஆகிடும். இந்த 0வும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு -2ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை 5/4 எப்படி எழுதலாம்? 5 × 1/4 எப்படி எழுதலாம்? 0.25. 10⁻−2 மேலே போனால் 10² ஆகிடும். ஸோ அப்போ 5 × 10² × 25 ஆகிடும். 0.25 25 ஆகிடும். 25 × 5 125. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ரைட். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இந்த கேஸுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கொஷின் தான். ஸோ ஈஸியான கொஷின் தான். சரியா? ஸோ இவ்வளோ தான் கேட்டிருக்கிறாங்க. வெரி சிம்பிள் 3 மார்க் கொஷின். ஸோ ஒன்று நீங்கள் கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். இது வந்து 3 மார்க் கொஷின். An electron is Bohr hydrogen atom has an energy of -3.4 electron volt. What is the angular momentum அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணணும். L இந்த ஃபார்முலா ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா யூஸ் பண்ண NH/2π. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? L = NH/2π. ஸோ இதில் H கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு எது மட்டும் தான் தெரியணும்? N மட்டும் தான் தெரியணும். இப்போ நம்ம இந்த N ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி N வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் ஓவர். அவ்வளோதான் இந்த கேஸு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். En நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா? எனர்ஜி லெவலுடைய ஃபார்முலாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. E is equal to -13.6 by n square, -13.6 divided by n square electron volt. இதுதான் ஆக்சுவலாக என்னது? nth ஆர்பிட்டோட எனர்ஜி லெவலுடைய ஃபார்முலா. கரெக்ட்? ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? இதில் எனர்ஜி லெவலோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. -3.4 -3.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. -3.4 = -13.6 divided by n square. இங்கே ரெண்டு பக்கமே எலக்ட்ரான் வோல்ட்டுனால அது கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. n square = 13.6 divided by என்ன வரும்? 3.4. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் பாருங்க. ஸோ இதை ரெண்டுமே ஒரே டெசிமல் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 10/10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 136/34 எடுத்துக்கலாம். கரெக்டாக? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? எத்தனை டைம்ஸ் இதை கேன்சல் பண்ணலாம்? பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 டைம்ஸ் வரும். 4 × 4 16, ரிமைண்டர் 1. கரெக்டாக? 4 3 are 12, 12 + 1 13. ஸோ அப்போ n square = 4 அப்படின்னா n = என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஸோ n 2. n தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? angular momentum of electron. angular momentum of electron இப்போ கால்குலேட் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? L is equal to NH divided by 2π. L is equal to NH divided by 2π. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன ஆகும்? L N வந்துட்டு இப்போ 2, H வேல்யூ வந்துட்டு கான்ஸ்டன்ட் 6.6 into 10 to the power minus 34. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ L is equal to Nக்கு பதிலாக 2, ஓகேவா, Hக்கு பதிலாக 6.6 into 10 to the power minus 34 by 2π. 2 into πக்கு பதிலாக 3.14. ஸோ இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ இது ரிமைனிங் இருக்கிற அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது ரிமைனிங் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதாவது 6.6 by 3.14 இதை சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, இது நார்மல் டிவிஷன் தான், அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூ 2.11 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஓகே, இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் 6.6 divided by 3.14. புரியுதா? கிளியர்? எஸ். எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங் தரணி. சொல்லுங்கள். ஹெல்ப்டு மீ டு கெட் 95 மார்க்ஸ் இன் கிளாஸ் 12 எக்ஸாம். 3 chapters ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பியாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இன் a transformer the number of turns in the primary and secondary are 410. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 410. அதுக்கப்புறம் 1230 ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த கரண்ட் இன் பிரைமரி இஸ் 6 amps தென் தட் இஸ் ஏ செகண்டரி காயில் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரைமரியுடைய கரண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? NS by NP இல்லை IS by IP. நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? செகண்டரி தானே. ஸோ IS by IP ஈக்குவல் டு NP by NS. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ VS by VP ஈக்குவல் டு NS by NP ஈக்குவல் டு IP by IS. வோல்டேஜும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரண்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வோல்டேஜ் எப்பவுமே என்னவாக இருக்கும்? கரண்ட்டுக்கு வோல்டேஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ IS by IP ஈக்குவல் டு NP by NS. அப்போ செகண்டரி கரண்ட் வேணும் அப்படின்னா NP by NS into IP. சொல்கிறது புரியுதா? இது 2021 கொஸ்டின் பேப்பர். கிளியர்? ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணி என்ன வரும் பாருங்க. பிரைமரி காயிலோட டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 410. செகண்டரி இது 410. இது என்ன கொடுத்துருக்காங்க? 1230. அதுக்கப்புறம் கரண்ட், பிரைமரி கரண்ட் வந்துட்டு 6 amps. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம்? இது ஆக்சுவலாக 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? கரெக்ட். 2 3s are 6. இங்கே என்ன வரும்? 4 41. ஸோ அப்போ திரும்ப 41 கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு 2 amps. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 amps அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? புரிஞ்சிக்க முடியுதா? நெக்ஸ்ட் 1 மார்க். இதுவுமே 2021 கொஸ்டின் தான். The internal resistance of a 2.1 volt cell which gives the current 0.2 amps through the resistance of 10 ohm அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா EMF கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2.1 செல்லுடைய வேல்யூ EMF கொடுத்துருக்குறாங்க. EMF ஃபார்முலா is equal to V plus IR. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இஸ் ஈக்குவல் டு, இல்லைனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. I is equal to total volt by total resistance. ஸோ டேரெக்டாக கரண்ட் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? டோட்டல் கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்யூட். சொல்கிறது புரியுதா? இது ஃபார்முலா. இது
ஒரு சர்க்யூட்டோடைய டோட்டல் கரண்ட் தெரியணும்னா என்ன ஃபார்முலா ஓம்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும் டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே டோட்டல் வோல்டேஜ்ன்றது டோட்டல் இஎம்எஃப் ப்ரொவைடட் பை த பேட்டரி அந்த செல்லு எவ்வளோ பேட்டரியை கொடுக்குதோ அதான் என்னது டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக கரண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க கேட்டிருக்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க கரண்ட்டு கொடுத்துட்டாங்க எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸ்மால் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில் ஸோ அப்போ இதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும் சரியா ஸோ அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு இ/ஐ ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இ/ஐ மைனஸ் ஆர்னு வருமா சாரி ஸ்மால் ஆர் தானே கால்குலேட் பண்ண போகிறோம் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு இ/ஐ மைனஸ் ஆர் ஸோ சப்ஸ்டிட் பண்ண எல்லா வேல்யூவையும் இஎம்எஃப் வந்துட்டு 2.1 பை கரண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க 0.2 மைனஸ் ஆர் வந்துட்டு 10 ஓம் அவ்வளோதான் ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும் இதை 21/2ன்னு எடுத்துக்கோங்க மைனஸ் 10 ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 10.5 மைனஸ் 10னா 21/2 என்ன வரும் 10.5 ஸோ 10.5 மைனஸ் 10 வந்துட்டு 0.5 ஸோ ஆர் ஈக்குவல் டு 0.5 ஓம் ஆர் என்ன கிடைக்கும் 0.5 ஓம் அப்படின்னு கிடைக்கும் சரியா கிளியர் ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் 0.5 ஓம் ரைட் next question பாருங்க the repulsive force between two magnetic poles in air is 9 into 10 to the power minus 3 Newton. If the two poles are equal in strength and are separated by a distance of 10 centimeter, calculate the pole strength. Calculate the pole strength of each pole. அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவுமே நமக்கு டைரக்ட் ஃபார்முலா தான் ஓகேவா ஸோ force F is equal to mu naught divided by 4 pi m1 m2 divided by r square இதுதான் ஆக்சுவலாக என்னது அதுக்கான ஃபார்முலா ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர் எல்லாமே இது டேரெக்டாக இருக்குது அவங்க எம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க கொஷினில் வந்துட்டு 2 போல்ஸ் ஆர் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஈக்குவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா m1 ஈக்குவல் டு m2ன்னு அர்த்தம் ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் எம்னு எடுத்துப்போம் சரியா போல்ஸோடைய சிம்பிள் நம்ம வந்து எம்னு எடுக்கிறோம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்னு சொன்னதுனால m1 m2 ரெண்டுமே என்னது ஈக்குவல் சொன்னதுனால we have to take m1 m2 mன்னு எடுத்துக்கிறோம் அப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா mu naught by 4 pi ஓட வேல்யூ என்ன ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் கூட போட்டுப்போம் mu naught அப்படி வச்சுக்கோங்க m1 m2 mன்னு போட்டிங்கன்னா இது m ஸ்கொயர் ஆகிடும் m ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு இது 10 power minus 7 இன்ட்டு m ஸ்கொயர் r என்ன கொடுத்துருவாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் the repulsive force between force கொடுத்துட்டாங்க force வந்துட்டு 9 into 10 to the power minus 3 force also given in the question 4 into 10 power 9 into 10 power minus 3 Newton ஓகேவா டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் அப்போ r வந்துட்டு 10 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் எப்படி மீட்டராக மாற்றுவீங்க 10 into 10 power minus 2 மீட்டர் ஸோ அப்போ இந்த ஒரு 0 கேன்சல் ஆச்சுன்னா 10 power minus 1 மீட்டர் கரெக்டாக 10 to the power minus 1 மீட்டர் அப்போ இங்கே r ஸ்கொயர்னா என்ன வரும் 10 to the power minus 1 whole square சொன்னது புரிஞ்சுதா தட்ஸ் ஆல் இப்போ m ஸ்கொயரை கால்குலேட் பண்ணணும் இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஸோ இதெல்லாம் அந்த பக்கம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள் இந்த டேர்ம்லாம் கொண்டு வந்தீங்கன்னா 9 into 10 to the power minus 3 இந்த டேர்ம் 10 power minus 2 ஆகிடுமா இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க இன்ட்டு 10 power minus 2 ஆகிடும் டிவைடட் பை 10 power minus இது வந்து டினாமினேட்டர் வந்துடும் 10 power minus 7 ஈக்குவல் டு m ஸ்கொயர் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ இங்கே 10 power minus 5 ஆகிடும் இது மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும் 10 power plus 7 கரெக்ட் 9 into 10 to the power minus 5 into 10 to the power plus 7 equal to m ஸ்கொயர் அப்படி கிடைக்கும் ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் 9 into 10 power plus 7 minus 2 plus ஸ்கொயர் ஆகிடும் that is equal to m ஸ்கொயர் ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா m ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 900 கிடைக்கும் கரெக்டாக 10 ஸ்கொயர் 100 இன்ட்டு 900 அப்போ m ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 900 கிடைக்கும் 900 ரூட் எடுத்தனா கிடைக்கும் 30 900 ரூட் எடுத்திங்கன்னா
30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனுடைய யூனிட் வந்துட்டு மேக்னெட்டிக் போலோட யூனிட் என்ன போல் ஸ்ட்ரென்த் ஆம்பியர் மீட்டர். ஸோ m = 30 ஆம்பியர் மீட்டர். இதுதான் ஆன்சர் ரைட். ஸோ இது கொஷின் சிம்பிள் கொஷின் தான் 2021 கேட்ட கொஷின் தான் இது. ஸோ டேட்டா எல்லாமே கிளியராக அப்படியே கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும். f = μ0/4π m1 m2/r². μ0/4π வேல்யூ வந்துட்டு 10⁻⁻7. இது நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இது கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க. μ0/4π வேல்யூ ஈக்குவல் டு 10⁻⁻7. தட் இஸ் a ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ அது அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூல் கெட் த ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் போதும். இல்லை m1 m2 ஏன் ஈக்குவல் போட்டோம்னா கொஸ்டினில் அவங்க ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபார்முலாவில் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தால் m1 m2 அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஈக்குவல்னு சொன்னதுனால m1 m2 m1 எடுத்துக்கிட்டோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் mனு கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A copper wire of cross sectional area 0.5 millimeter square carries a current 0.2 amps if the free electron density of copper is 8.4 into 10⁻28 per meter cube. Then compute the drift velocity of the free electrons கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்குவாங்க. கிவன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு எழுதிக்குவாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 0.5 millimeter square. ஸோ அப்போ மில்லிமீட்டர் ஸ்கொயரை எப்படி எழுதும் மீட்டராக மாற்றணும்னா 0.5 இன்ட்டு மில்லிமீட்டர் என்னென்னு எழுதும் 10⁻⁻3. மில்லிமீட்டர் ஸ்கொயர் எடுத்தனால 10⁻⁻3 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஃபைனல் என்ன கிடைக்கும் 0.5 இன்ட்டு 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எல்லாமே SI யூனிட்டில் தான் இருக்கணும். ஸோ மில்லிமீட்டர் ஸ்கொயரை நாங்கள் என்னென்ன மாற்றி ஆகணும் ஃபஸ்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு மாற்றிடணும். ஸோ இது ஏரியாவுக்கு. கரண்ட் I கொடுத்துருக்குறாங்க 0.2 amps. அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க இஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி ஸ்மால் n நம்பர் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க 8.4 into 10⁻28 per meter cube. 28 per meter cube. ஸோ இவ்வளோ தான் கிவன் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னவா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் VD ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோ தான் கிவன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் SI யூனிட் கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணணும். ஏரியா மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கணும். டிஸ்டன்ஸ்னால் மீட்டரில் தான் இருக்கணும் SI யூனிட் நமக்கு. சரியா? ஸோ எல்லாமே அதோட கரஸ்பாண்டிங் SI யூனிட்டில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். த ரிலேஷன் பண்ணி கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி I is equal to NEAVD. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் இந்த ஃபார்முலா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. த ரிலேஷன் பிட்வீன் current and drift velocity I equal to NEAVD. ஸோ அப்போ வாட் இஸ் VD drift velocity தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ VD equal to இதெல்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. டிவிஷன் வந்துருமா I divided by NEA அப்படின்னு கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க ஒரு வேல்யூ. கரண்ட் I வந்துட்டு 0.2. ஸோ 0.2 டிவைடட் பை N என்ன கொடுத்துருக்குறாங்க 8.4 into 10⁻28. 8.4 into 10⁻28. ஈயோடைய வேல்யூ வந்துட்டு 1.6 into 10⁻⁻19. 10⁻⁻19. ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 0.5 into 10⁻⁻6. 0.5 into 10⁻⁻6. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதை பொறுத்து அது இருக்குது. ஸோ இதில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? ஸோ இது ரெண்டு 10/10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 1 டைம் போட்டுட்டிங்கன்னா இது 8 ஆகிடும். கரெக்டாக 8 into 2 ஆகிடும். 10/10 மல்டிப்ளை பண்ணால் இது 216 ஆகிடும். இது 8 டைம்னு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 1/8 மீனிங் என்ன? இந்த வேல்யூலாம் தெரியுமா? 1 இதெல்லாம் கால்குலேஷன் போதும், ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். 1/2ன்னு வந்தால் நீங்கள் 0.5ன்னு போட்டுக்கலாம். இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபிசிக்ஸில். 0.25. 1/8னா 0.125. 1/16 எப்படி அதெல்லாம் 0.0625. இது நம்ம திரும்ப திரும்ப இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஞாபகம் வச்சிங்கன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய டைம் எடுக்கும் அதுக்காக. சரியா? அப்போ 1/8ன்னு இங்கே இருக்குது. 1/8 எப்படி எழுதலாம்? 0.125 by 8.4 into ரிமைனிங் இருக்குது இந்த 10⁻⁻19 10⁻⁻6 -25 ஆகிடுமா? அப்போது 10⁻28 25 போட்டு என்ன கிடைக்கும்? 10⁻+3ன்னு கிடைக்கும். இன்ட்டு 0.5 மட்டும் இருக்கும்.
கரெக்டாக கிளியர் ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் இதை 125 × 10⁻³ எழுதிக்கிறேன் கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்ட்டு இதை வந்துட்டு இதில் ஒரு ஜீரோவும் இதில் ஒரு ஜீரோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ இது 840 ஆகிடுமா 2 ஜீரோ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க 840 இங்கே 0.5 கூட 10 மல்டிப்ளை இந்த 10⁻³ 100 எங்கேயும் 10 அங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறேன் டெசிமலே எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரியா அவ்வளோதான் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 25 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக ஸோ அவ்வளோதான் 25 / 840 ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் ஆல்மோஸ்ட் இஸ் ஓவர் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 2.98 கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக 2. இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்கள் 25 × 840 சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 2.98 m/s அப்படின்னு கிடைக்கும் One second. Okay, right. 10⁻⁻5 வேல்யூ எல்லாம் கரெக்டாக இருக்கா 10 பவரில் ஏதோ டேலி ஆகலை பாருங்கள் ஓகே அதை என்ன நான் செக் பண்ணுறேன் நான் அது -6 தானே இது ஓகே இங்கே எதாவது வெரிஃபை பண்ணி பாருங்கள் 10 பவரில் எங்கேயோ எரர் இருக்குது செக் பண்ணுங்கள் அதை நான் வெரிஃபை பண்ணுறேன் நான் செக் பண்ணிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் செகண்ட் சரியா நான் அதை வெரிஃபை பண்ணுறேன் லாஸ்ட்டாக செஷன் முடியும் போது உங்களுக்கு திரும்ப சொல்கிறது ரைட் 2 metallic spheres of radii 1 cm and 3 cm are given charging of -1 × 10⁻⁻2 coulomb and 5 × 10⁻⁻2 coulomb respectively. If these are connected by a conducting wire, the final charge on the bigger sphere என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக we have a formula. இந்த மாதிரி 2 ஸ்பியர் ரிலேட்டடாக நமக்கு கொடுத்துட்டு ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ அப்போ ஃபைனல் சார்ஜ் ஸோ Q2 dash equal to 2 ரேடியஸை ஃபஸ்ட்டு சம் பண்ணிக்கணும். எந்த கேஸுக்கு சார்ஜ் கேட்குறாங்களோ அதனுடைய ரேடியஸை நியூமரேட்டரில் போடணும். ஃபஸ்ட் ஒன் கேட்டாங்கன்னா Q1 dash இங்கே R1ன்னு போடணும் இன்ட்டு டோட்டல் சார்ஜ்
இது ஆக்சுவலாக ஃபார்முலா இந்த பர்டிகுலர் கேஸுக்கு. அதாவது 2 metallic spheres of radii 1 centimeter and 3 centimeter are given charges of -1 × 10⁻² கூலும். ஸோ அது ரெண்டுத்தையும் இனிஷியலாக கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன சார்ஜ் இருக்கும் பிக்கர் ஸ்பியர்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எது ரேடியஸ் அதிகமாக இருக்குது அது பிக்கர் ஸ்பியர். செகண்ட் ஒன்று தான் ரேடியஸ் அதிகமாக இருக்குது 5 × 10⁻². அப்போ இதான் என்னது பிக்கர் ஸ்பியர். இதோட ரேடியஸ் வந்துட்டு R2. சரியா? ஸோ அப்போ அதில் இருக்கிற சார்ஜ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் இதில் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். கிளியரா? ரைட். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த R1 + R2 எவ்வளோ ஒரு ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 1 cm + 3 cm. 1 + 3 என்ன கிடைக்கும் 4 cm கிடைக்கும். செகண்ட் ஒன்னோட சென்டிமீட்டர் மட்டும் எவ்வளோ 3 cm. ஸோ 3 cm இன்ட்டு டோட்டல் சார்ஜ் எவ்வளோ வரும் அது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டல் சார்ஜ் வந்துட்டு 4 × 10⁻². ஸோ சென்டிமீட்டர் கேன்சல் 4 கேன்சல். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் 3 × 10⁻² கூலும். ஸோ ஆப்ஷன் B is the answer. 3 × 10⁻² கூலும் is the answer. சொல்கிறது புரியுதா? டோட்டல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரெண்டு சார்ஜ் ஆட் பண்ணிங்கன்னா Q1 + Q2 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் வந்துட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 -1 + 4 ஆகிடும் × 10⁻². அதனால் 4 × 10⁻² வரும். இது 2 சென்டிமீட்டர் கேன்சல். இதெல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக 3 × 10⁻². எஸ் ஆப்ஷன் பி வருதா? எஸ் கரெக்ட். 2.98 இன்ட்டு இந்த ப்ரீவியஸ் ஒன் இல்லையா? சரி அதை செக் பண்ணுங்கள். அதில் நான் அதை வெரிஃபை பண்ணுறேன். நான் அது ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் a current of 7.5 amps is maintained in a wire of 45 seconds, then the charge flowing through இது டைரக்ட் கொஸ்டின் தான், நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? கரண்ட் I = Q/T. அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் Q = I × T. அப்போ கரண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? வாட் இஸ் த கரண்ட்? 7.5 amps. 7.5 இன்ட்டு டைம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 45 செகண்ட். ஸோ 7.5 × 45. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் 337.5 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கூலும். சரியா? ஸோ டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணால் யூல் கெட் த ஆன்சர். எஸ் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த இம்பிடன்ஸ் ஆஃப் a series RLC circuit, the inductive reactance, capacitive reactance and resistance value கொடுத்துட்டாங்க. XL, XC, R எல்லாமே கொடுத்துட்டாங்க respectively. Also calculate the phase angle between voltage and current. ஸோ இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஃபேஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் அண்டு கரண்ட் 5 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு கேஸு. ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ணுறது மட்டும் கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. இங்கே கிவன் ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். வாட் ஆர் த டேட்டாஸ் ஆர் கிவன்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. XL = 184 Ω. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க 144 Ω. ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு R30 Ω. ஸோ இதான் கொடுத்துட்டாங்க. இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா RLC சர்க்யூட் ஞாபகம் இருக்கா? R = √R² + XL - XC ² இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? ரைட். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸி. R² + XL - XC ² சரியா? எனது இங்கிலீஷுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, மேக்ஸுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியா? ஓகே பார்ப்போம், டைம் இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். லாங்குவேஜ் ஈஸியாக தானே இருக்கும், எல்லோரும் மேனேஜ் பண்ணிவிடுவீங்களா? லாங்குவேஜ் என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ரைட், குட். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். XL - XC ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, தனியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இதில் வந்துட்டு 184 - 144 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போ 40 Ωன்னு கிடைக்குமா? கரெக்ட். ஸோ அப்போ Z = √R²
30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இது 900 ப்ளஸ் 1600. ஸோ அப்போ என்ன வரும் 2500 ஆட் பண்ணால் ஸோ இதை ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் 50 ஓம்னு கிடைக்கும். இம்பிடன்ஸ் வந்துட்டு 50 ஓம். ஸோ இம்பிடன்ஸ் வந்துட்டு 50 ஓம். எஸ், வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. யார்? யஷ்வந்த். குட், கரெக்ட். ஸோ இது வந்துட்டு 50 ஓம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிள்னால் இப்போ என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபார்முலா என்னது? ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஃபேஸ் ஆங்கிள் tan phi XL minus XC by R. XL என்ன கொடுத்தாங்க? 184. அதை நம்ம டேட்டா ஆல்ரெடி கால்குலேட் பண்ணுறோம். XL minus XC என்ன கால்குலேட் பண்ணோம்? 40 divided by 30. ஸோ இது 4/3. tan phi equal to 4/3னா எந்த ஆங்கிளுக்கு 4/3 வரும்? இது ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? கிளியர்? நான் ஒரு தடவை இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேஸை சொல்லியிருந்தேன், மறந்துருந்தேன். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 3, 4, 5 அப்படின்ற ஆங்கிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஆங்கிள் எடுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு இங்கே இது வந்துட்டு ஆப்போசிட், இது என்னது? அட்ஜசன்ட். tan θ என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இங்கே 4 தான் ஆப்போசிட்னா அப்போ இதுதான் ஆங்கிள். இதான் இப்போ என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? 5. ஸோ இது ஆப்போசிட்டு, இது என்னது? அட்ஜசன்ட். இந்த கேஸ் வரும்போது என்னன்னா இதில் ஒரு ஆங்கிள் 35 இருக்கும், 37 இருக்கும், இன்னொன்று 53 இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் 53, சரியா? இது ஃபிக்ஸ்டு. இந்த ஆங்கிள் 53 இருக்கும், இது வந்து 37 இருக்கும். அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 5 ஹைபாட்னஸ் ஃபிக்ஸ்டு, 3, 4ல் 4 ஹையஸ்ட் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ஹையஸ்ட் ஆங்கிள் 53. 3க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 37. இது ரெண்டு ஃபிக்ஸ்டு, சரியா? 53 டிகிரி 37. ஆனால் 4க்கு ஆப்போசிட்டில் தான் 53 வரணும், 3க்கு ஆப்போசிட்டில் 37 வரணும். அப்போது இங்கே ஏன் 53 போட்டுருக்கணும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் 4 வந்துருக்கணும், அப்போ இது 53 வந்துருக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? tan of 4/5ன்றது 53 டிகிரிக்கு ஈக்குவல். tan phi ஈக்குவல் டு இதில் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? tan 53யோட ஆன்சர் இது. ஸோ அப்போ தேர்ஃபோர் 5 ஈக்குவல் டு என்னென்னு சொல்லலாம்? 53 டிகிரின்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? சம் டெசிமல் வேல்யூ வரும், நாட் நெசசரி. அது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் போட்டாலே போதும், சரியா? அது நாட் நெசசரி. அது 53.1ன்னு போடுவாங்க. இதுவே இது 3/4ன்னு வந்திருந்தா என்ன போட்டிருப்பீங்க? 37ன்னு போடணும். சொல்கிறது புரியுதா? ஸோ எதுக்கு நமக்கு சுச்சுவேஷன் கேஸ் மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ரைட், வாங்க அடுத்தது போகலாம். If the magnitude of the magnetic field is 3 × 10⁻⁻⁶ Tesla, then the magnitude of the electric field for electromagnetic wave அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா. ஆக்சுவலாக இந்த கொஷினை வந்துட்டு ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாடல் கொஷினு இது 2022 ஐ திங்க் 22 or 23 கேட்டிருந்தாங்க. திரும்ப அதே கொஷினு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு கேட்டிருந்தாங்க, இதே மாடல் கொஷினு, சரியா? இது வந்துட்டு EM waves ஓட சாப்டர். ஸோ இதில் velocity v is equal to formula c is equal to e by b ன்னு வரும். otherwise e0 by b0. c is equal to e by b. இதுதான் ஃபார்முலா. c ன்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், EM waves இன் வேக்கம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போது இந்த கேஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, b கொடுத்துருக்குறாங்க 3 × 10⁻⁻⁶. தென் மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. c × b ஈக்குவல் டு ஈன்னு கிடைக்கும். ஸோ இதில் e ஈக்குவல் டு சியோட வேல்யூ 3 × 10⁸. பியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 3 × 10⁻⁻⁶. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 × 3 9, 10⁻⁻8 + 6 என்ன வரும்? -6 என்ன வரும்? 10 ஸ்கொயர். ஸோ அப்போ 9 × 10 ஸ்கொயரா? ஸோ 9 × 10 ஸ்கொயர்னா 900. கரெக்ட்? ஆப்ஷனில் இருக்கா? 900 வோல்ட் மீட்டர் பவர் -1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இது டைரக்ட் ஃபார்முலா. இது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட்? புரியுதா? வெரி சிம்பிள் 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள்.
there is a current of 1 amps, there is a current of 1 amps in the circuit shown below. What is the resistance of P அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய கரண்ட் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம்? ஒரு சர்க்யூட்டோடைய டோட்டல் கரண்ட்ன்றது டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் கரண்ட். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் கரண்ட். கரெக்டா? இங்கே டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 10 வோல்ட். டோட்டல் கரண்ட் எவ்வளோ? 1 ஆம்ஸ். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? இங்கே ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்டாக இருக்குது? தீஸ் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். அப்போ 3 + 2.5 5.5 ப்ளஸ் த ஆர்பி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போது இதை எப்படி எழுதலாம்? 5.5 ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்பி. அந்த ஆர்பியோட ரெசிஸ்டன்ஸ் வேண்டியதை கேட்டிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? ஒரு சர்க்யூட்டோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் வோல்ட் பை டோட்டல் கரண்ட். ஸோ அப்போ ஆர்பி ஈக்குவல் டு 10/1, இங்கே 10 ஆகிடும். அப்போ 10 - 5.5 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 4.5 ஓம். ஸோ ஆன்சர் இஸ் 4.5 ஓம். எஸ், வெரி குட் யஷ்வந்த், கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள். The flux linked with the coil at any instant t is given by phi b equal to 15t² minus 50t plus 250 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ phi b 15t² minus 50t plus 250. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். induced EMF கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? induced EMF is equal to minus d phi b by dt. இதான் என்னது? induced EMF கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் டீயோட வேல்யூ என்னென்னு பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொஷினில். 3 செகண்ட்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? அதான் கொஷின். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ அப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? d phi b by dt. ஸோ t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t, 2 × 15 30 ஆகிடும். ஸோ 30t minus 50 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ இதான் டிஃபரன்ஷியேட் பண்ணிச்சு. இதான் என்னது நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ d phi by dt. அப்போ தேர்ஃபோர் induced EMF is equal to minus d phi by dt இல்லையா? அப்போ minus 30t minus 50 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 30t plus 50. t equal to 3 செகண்டாக இருந்தால் என்ன வரும்? t க்கு 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். minus 30 × 3 plus 50. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? minus 90 plus 50 equal to minus 40 வோல்ட். ஸோ ஆன்சர் வந்துட்டு என்ன வரும்? minus 40 வோல்ட். minus 40 வோல்ட் வந்துதா? எஸ் எஸ், வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஆன்சர் என்னது? minus 40 வோல்ட். Right. Next, the given circuit has 2 ideal diodes connected as shown in the figure below. Calculate the current flowing through the resistance R1. So in the case diode circuit la current pass ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இதிலிருந்து கரண்ட் எப்படி வரும்? லைக் திஸ். இதுதான் கரண்ட்டோட டைரெக்ஷன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸில் போகும். கரெக்டாக? கரண்ட் வந்துட்டு இதில் என்ட்ராச்சுன்னா இப்போ என்ன அர்த்தம்? ரிவர்ஸ் பயாஸ்னு அர்த்தம். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்னால என்ன ஆகுது? கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ இதான் என்னது? ஃபார்வர்ட் பயாஸ். இது வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ அதனால் இங்கே என்ன ஆகாது? கரண்ட் பாஸே ஆகாது. ஸோ இப்போ இந்த பிளாக்கை நம்ம என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணி தூக்கிடலாம். இங்கே இதனால் எந்த இம்பாக்டும் இருக்காது. பிகாஸ் இட் இஸ் இந்த டயோடில் பாஸ் ஆக போகிற கரண்ட் வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸில் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அது என்ன ஆகிடும்? பிரேக் டவுன் ஆகிடும். இது நமக்கு இங்கே ஒர்க் ஆகாது. ஒன்லி ஃபார்வர்ட் பயாஸ் லூப் மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த போர்ஷனே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இதனால் எந்த இம்பாக்டும் கிரியேட் ஆக போகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இதில் நம்ம இமேஜின் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக லைக் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ எதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? இப்போ இந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி தூக்கிட வேண்டியதான். இப்போ இதை மறந்துட வேண்டியதான். சரியா? இப்போ ஒன்லி இது மட்டும் தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ இது ஃபார்வர்ட் பயாஸ்னால் இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிடும். இதில் R1 R3 கனெக்டட் இன் சீரியஸ். அதுக்கப்புறம் இங்கே 10 வோல்ட். இவ்வளோதான் ஐடியா.
அப்போது the given circuit, ஸோ இது வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகுது, ரிவர்ஸ் பயாஸ். இங்கே வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த லூப்பில் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ண வேண்டியதான். கால்குலேட் த கரண்ட் இன் த ஃபாலோவிங் சர்க்யூட், ஃபாலோவிங் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட் கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் R1 கேட்டிருக்காங்க. சீரிஸாக இருக்கும்போது ஒரே கரண்ட்டு தாங்க பாஸ் ஆகும், சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவலண்ட் கண்டுபிடிங்க. R ஈக்குவலண்ட் வந்துட்டு R1 + R3, இது ரெண்டு சீரிஸ் கனெக்ஷன். ஸோ அப்போ 2 + 2 என்ன ஆகிடும்? 4 Ω. இது ரெண்டு என்னது இப்போ சீரியஸ் கனெக்ஷன். இப்போ டோட்டல் வோல்டேஜ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுட்டா வாட் இஸ் டோட்டல் கரண்ட்? டோட்டல் கரண்ட் I is equal to total volt by total resistance, that is equivalent resistance. V வந்துட்டு இங்கே 10 by 4. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? இது 2 2 7 5 2 7 10. ஸோ அப்போ இது மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2.5 amps. கரெக்டா? எஸ், கரெக்ட் ஆன்சர். 2.5 amps is the answer. Very good. Correct answer, யஷ்வந்த். So 2.5 amps is the answer. R1லேயும் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகும், R3லேயும் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகும். பிகாஸ் கரண்ட் இஸ் சேம். எப்போ சீரிஸ் ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரிஸாக இருந்துச்சுன்னா அந்த சீரிஸ் ரெசிஸ்டரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அதனால் யூ வில் கெட் த சேம் ஆன்சர், ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The relative magnetic permeability of the medium is 2.5 and the relative electrical permittivity of the medium is 2.25. Compute the refractive index of the medium. So generally refractive index of the medium oda formula, refractive index formula enna? Speed of light in medium by speed of vacuum by speed of light in medium. Correct ah? N is equal to speed of light in vacuum divided by speed of light in medium. So adha nam use பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √μr × 𝜖r. இது எப்போ ரிலேட்டிவ் கேஸில் கொடுக்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரைட்? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் வேல்யூ என்னென்ன இருக்குது? 2.5 × 2.25. ஸோ 2.5 × 2.25. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 2.37 கிடைக்கும். இது ரூட் எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2.37. ஓகேவா? ரைட்? எஸ், அப்ராக்சிமேட்டாக இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது சிம்பிள் கொஸ்டின் தான், ரைட்? ஸோ நீட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு March 20th நம்ம வேதாந்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட், நம்ம பாண்டிச்சேரியில் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், சென்னையில் இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம், சேலம், ஈரோடு எல்லா இடத்துலையுமே நம்ம பிரான்ச் இருக்குது. ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய பேக்கேஜ் நமக்கு ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா 11,110. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த பாசிபிள் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு போக, சரியா? ஸோ ஆக்சுவலாக ரீஜன் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ணாநகர், சென்னை ரீஜனில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாநகர், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அதுக்கப்புறம் அம்பத்தூர், இது எல்லாமே ஆக்சுவலாக சென்னை ரீஜன். ஸோ சென்னையில் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சென்னை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் அவங்களுக்கு பாசிபிளாக அங்கே கொடுத்துருக்குறாங்க அந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸுக்கான சென்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலையும் நம்ம வேதாந்தோடைய ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நடக்க போகுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்? சரி வாங்க அடுத்த கொஸ்டின். இஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 3 × 10⁻⁶ டெஸ்லா. இது வந்துட்டு 2024 கொஸ்டின். ஓகே, தென் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு
ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? அதே கொஷின் இப்போ முன்னாடி பார்த்தேன் இல்லையா, ரிப்பீட் பண்ணாங்கன்னு சொன்னால் பாருங்கள். எப்போ பார்த்தோம்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் பாருங்கள். தெரியுதா? If the magnitude of the magnetic field 3 × 10⁻⁶ Tesla, the magnitude of the electric field for electromagnetic wave is கேட்டிருந்தாங்களா? ஸோ அதே கொஷின் தான் திரும்ப அடுத்த வருஷத்துலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு 10⁻⁻⁴ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போ என்ன ஆன்சர் வரும்? அங்கே என்ன பண்ணமோ அதே தான். ஸோ ஆன்சர் இஸ் 900 V/s. சேம் கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. அது வேறு வருஷம், இது வேறு வருஷம், அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்க்குறது. ஒரு சில டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. நிறைய மாடல் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்னொன்று பர்டிகுலராக எந்த சாப்டர் ப்ராப்ளம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறான்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தது கூட கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் கொஸ்டின் தான். கரெக்டாக? ஸோ அது கூட கனெக்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்பயுமே அந்த சாப்டரில் ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேக்னட்டிசம் ரிலேட்டடில் டாப்பிக்கில் ப்ராப்ளம் வந்திருக்கு. கரெக்ட்? ப்ராப்ளமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது கூட அந்த சாப்டர் தான், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் தான். ஸோ எ டோஸ்டர் ஆப்ரேட்டிங் 240 volt ஹேஸ் ரெசிஸ்டன்ஸ் 120 ohm ஆஃப் பவர். பவர் என்னென்னு கேட்டிருக்காங்க. பவருக்கு என்னென்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? வாட் ஆர் த ஃபார்முலாஸ்? பவருக்கு P is equal to voltage into current, otherwise V²/R, அதுக்கப்புறம் I²R. ஸோ இதில் எந்த டேட்டா 2 டேட்டா நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் பவர் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கேஸில் வோல்டேஜ் 240, ரெசிஸ்டன்ஸ் 120. ஸோ இதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம ஈஸியாக பவர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? பவர் P is equal to 240² பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120. அப்போ 240² 240 × 240 எழுதிக்கோங்க பை 120. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது என்ன 2 டைம்ஸ் எழுதலாமா? ஸோ அப்போ 2 டைம்ஸ்னால் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 480 வாட் பவர் இல்லையா? 480 வாட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 480 வாட். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ இது மாதிரி சிம்பிள் 1 மார்க் தான் நமக்கு கேட்குறாங்களே. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் நிறைய ரிப்பீட் ஆகுது. சில இன்னோவேட்டிவாக கொஸ்டின் கேட்டாலுமே கூட பேசிக்காக ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் போதும், அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுற மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணிலாம் ஃபார்முலாஸ் கேட்குறது இல்லை. டைரக்ட் ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும், அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணி கால்குலேஷன் கரெக்டாக போடணும், அவ்வளோதான். நியூமெரிக்கல் கால்குலேஷன் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதில் ஃபிசிக்ஸில் ஃபுல் மார்க்கே அடிச்சிடலாம். சென்டம் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா டெரிவேஷன் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நல்லா பார்த்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த சில கிரியேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் இருக்கும், அதை கரெக்டாக அப்ளை பண்ண தெரியும் ஃபார்முலாஸை. ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா பர்டிகுலராக ப்ராப்ளம் கொஞ்சம் எப்படி சால்வ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணதுனால தான் அந்த செஷன் நான் ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருக்கேன். எப்படி கொஷின்ஸ் வந்துருக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா அப்போ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நம்ம சால்வ் பண்ணிடலான்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சாலே ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். See this next question. 3 capacitors are connected in triangle shown in figure. The equivalent capacitance between the points A and C. A and C கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் இந்த A and C இங்கே இந்த கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்கன்னா இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக ஜங்ஷன், சரியா? இது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதை அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு பிட்வீனில் தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ரெண்டு சீரியஸ் 4 மைக்ரோஃபேரட் வந்து சீரியஸ், சரியா? அவங்க பிட்வீன் A and C கேட்டிருக்காங்கன்னா அதை ஃபஸ்ட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணணும். மீதி இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்து அதுக்கப்புறம் A and Cக்கு அப்புறம் ரிமைனிங் இருந்த எல்லா காம்பனண்ட்டையும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஈக்குவலண்ட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது பாருங்கள், சீரியஸ். அப்போ கெப்பாசிட்டன்ஸில் சீரியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு சீரியஸாக இருந்துச்சுன்னா 1/CS. சீரியஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஃபார்முலா 1/C1 1/C2. இந்த 4 மைக்ரோஃபேரடு சீரியஸ். ஸோ அப்போ 1/4 + 1/4 கரெக்டாக? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4 எல்சிஎம் காமனா அப்போ என்ன வருங்க? 2/4ன்னு வரும். ஸோ 2/4னா 1/2. அப்போ ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. CS = 2/1ன்னு கிடைக்கும். ஸோ 2 மைக்ரோஃபேரட்.
எது இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்த ஆன்சர் வந்துட்டு 2 மைக்ரோஃபாரட். அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டன்ஸும் இந்த கெப்பாசிட்டன்ஸும் என்னது இப்போ பேரலல் 2 கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பேரலல் கெப்பாசிட்டன்ஸ் 2 ப்ளஸ் அங்கே என்ன இருக்குது 4. ஸோ 2 + 4 என்ன வரும் 6. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு 6 மைக்ரோஃபாரட். ஸோ ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 6 மைக்ரோஃபாரட் இஸ் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ரைட். சிபிஎஸ்சி எக்ஸாம் டஃப்பாக இருந்ததா? ஓகே, சிபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் நிறைய படிக்கணும். ஏன்னா நம்ம அந்த பேட்டர்ன் வேறு சரியா, அதில் நம்ம நிறைய கான்செப்ட் ரிலேட்டட் கொஷின் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து உங்களுக்கு அதே கொஷின் டேட்டாவும் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்து எப்படி கொஷின்கெல்லாம் அட்டன் பண்ணுறாலும் தெரிஞ்சிருந்தால் தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ஸ்டேட் போர்டில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து இருக்குன்றதுனால பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். அது போர்டு டிசைட் பண்ணுறது தான் சரியா. ஸோ அதனால் நீங்கள் எந்த போர்டில் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The threshold wavelength for a metal surface whose photoelectric work function is 3.13 electron volt. ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா இதுக்கு? ஒர்க் ஃபங்க்ஷன் phi is equal to வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? hc/λ. hc/λ. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம்னா you'll get the answer. ஒர்க் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா இது. ஓகேவா? ஸோ hc/λ இதில் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம லேம்டா கண்டுபிடிக்கணும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு hc/phi அப்படின்னு கிடைக்கும். ஸோ h வந்துட்டு 6.626 × 10⁻34. சியோட வேல்யூ வந்துட்டு 3 × 10⁸ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை ஒர்க் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க 3.13 எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 3.13 நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஜூலுக்கு மாற்றி ஆகணும். 1.6 × 10⁻19. 1 electron volt எதுக்கு ஈக்குவல்? 1 electron volt equal to 1.6 × 10⁻19க்கு ஈக்குவல் சரியா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆகுன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக கேன்சல் ஆச்சுன்னா இது 2 டைம்ஸ் வருமா? இந்த வேல்யூ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 6 1 × 2 3 × 2 6 3 × 2 6. ஸோ அப்போ இது ட்வைஸு கரெக்ட். அதுக்கப்புறம் 1/1.6 உடைய வேல்யூ 0.625 வரும் இன்ட்டு. ஸோ இந்த வேல்யூ மேலே கொண்டு வந்துடுங்க. 10⁻+19 ஆகிடுமா? 10⁻−34 இன்ட்டு 10⁻+19 +8 என்ன ஆகும்? 10⁻+27 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு 3 வேறு இருக்கு இல்லையா? அங்கே இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே வந்துட்டு 3 ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ தான். ரிமைனிங் இருக்கிற இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3750 ஆங்ஸ்ட்ராங். 3750 ஆங்ஸ்ட்ராங். ஆஃப்டர் அதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இது 10⁻−7 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூவை 10⁻−10க்கு மாற்றணும். ஸோ மாற்றினீங்கன்னா 37. நீங்கள் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இது எம்சிக்யூ கேஸ் தானே. இது எம்சிக்யூன்றதுனால நீங்கள் இது இவ்வளோ அக்யூரேட்டாக கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது 0.375 அப்படின்னு கிடச்சிருந்துருக்கும். ஸோ 0.375 கிடச்சிட்டாலே ஸோ 375 ஆப்ஷனில் எந்த இடத்துல இருக்குதோ தட் இஸ் த ஆன்சர். புரியுதா? அவ்வளோதான் ஆன்சர். அதில் பெருசாக அதுக்கு மேலே போட்டு ஒரி பண்ணிக்கிறது ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் கேஸ் அது. நெக்ஸ்ட் பாருங்கள். டிட்டர்மைன் த வேவ் லென்த் ஆஃப் லைட் எமிட்டட் ஃப்ரம் எல்இடி which is made up of gallium arsenide semiconductor, gallium arsenide phosphate semiconductor whose forbidden energy gap 1.875 electron volt. Mention the color of light emitted. lambda கேட்டிருக்காங்க, அதே ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண பாருங்கள். வேணா ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ணோம் இல்லையா எனர்ஜியோடைய ஃபார்முலா. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண பாருங்க.
ஸோ hc/λ இங்கே அது ஈஜின்னு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். பேண்ட் கேப் எனர்ஜின்னு சொன்னதுனால hc/Eg. சரியா? ஸோ சேம் ஃபார்முலா அதே தான் வரும். ஸோ அதில் ஃபார்முலா வந்துட்டு இல்லை MCQ மட்டும் இல்லை, கொஷின்ஸும் இருக்குது, எல்லாம் கலந்து தான் எடுத்துருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலையா? இப்போ தான் நடுவில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தது தான் என்னது MCQ. இது MCQ கிடையாது, எங்கே சாய்ஸ் இருக்குது இங்கே. இது வந்து 2 மார்க் கொஷின். புரியுதா? ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் இயரில் கேட்டதில் நமக்கு ப்ராப்ளம் வந்து லிமிட்டாக தான் கேட்டிருக்கிறாங்க. போர்டு ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டு 2020 இது வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஷின் ப்ராப்ளம்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கேட்கல, லிமிட்டான ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி டெரிவேஷன், அப்புறம் கான்செப்ட் ஓரியன்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருந்திருக்கே தவிர ப்ராப்ளம்ஸ் லிமிட்டாக தான் கேட்டிருக்கிறாங்க. அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குன்ற ஒரு ஐடியாவை தான் நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதனால ப்ராப்ளம்ஸும் எப்படி கேட்டிருக்காங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ப்ராப்ளமுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்படின்றதுனால தான் ஸோ ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் ப்ராப்ளமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல லிமிட்டாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த அனாலிசிஸ்க்காக எல்லா வருஷமும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ட்ரெண்டிங்காக அந்த எவ்ரி இயரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்குறேங்க. ரைட், இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் 6.6 or 6.626 into 10 to the power minus 34 into C ஓட வேல்யூ வந்துட்டு 3 into 10 to the power 8. 6.6 into 10 to the power minus 34 divided into 3 into 10 power 8. பேண்ட் கேப் எனர்ஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.875 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 1.875 எலக்ட்ரான் வோல்ட் 1.6 into 10 to the power minus 19. ஸோ 1.6 into 10 to the power minus 19. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். அதை 660 நானோமீட்டர்னு வரும். இது வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் நார்மலாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது தான். ஆங்ஸ்ட்ராங்கில் எழுதுனீங்கன்னா எஸ் இப்படி எழுதலாம். ஆங்ஸ்ட்ராங்கில் என்ன வரும்? 6600 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ நீங்கள் நானோமீட்டர்லையும் ஸ்டாப் பண்ணலாம், இதுலேயும் ஸ்டாப் பண்ணலாம். போத் ஆர் வேவ் லென்த் நம்ம ஜெனரலாக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லென்த்து நானோமீட்டர் ரேஞ்சில் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஆங்ஸ்ட்ராங் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆங்ஸ்ட்ராங்கில் வரும்போது இந்த மாதிரி ரேஞ்சில் வரும். நானோமீட்டரில் வரும்போது மோஸ்ட்லி இந்த 3 டிஜிட் ரேஞ்சில் இருக்கும். 470 நானோமீட்டர் இப்போ விசிபிள் லைட்டுடைய ரேஞ்ச் நீங்கள் எடுத்திங்கன்னா எதுலேருந்து ஆரம்பித்தோம்னா 400 நானோமீட்டர்லேருந்து 750 நானோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே ஆங்ஸ்ட்ராங் எடுத்திங்கன்னா 4000 ஆங்ஸ்ட்ராங் டு 7500 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அது புரியுதா? கிளியர்? ரைட். 1.875 எஸ் இஸ் கரெக்ட். இதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன் தான். மல்டிப்ளிகேஷன் நீங்கள் நார்மலாக போட்டு டிவிஷன் பண்ண வேண்டியது தான். அது நார்மல் நியூமரிக்கல் தான். நீங்கள் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் போடணும். ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஃபார்முலா எடுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் கொஷின்ஸு, அதுதான் நான் ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மெயினாக. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். இன் எ டிரான்ஸ்ஃபார்மர் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் எ பிரைமரி அண்ட் செகண்டரி காயில். புரியுதா? இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம். என்ன கொஷின்? இதே கொஷின் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 2020 நினைக்கிறேன். இது 2025. கிளியர்? சேம் கொஷின் அதையே ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயும் நம்ம ஒரு கொஷின் திரும்ப 1 மார்க் அப்படியே பார்த்துருந்தோம், அதே ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இதுக்கு அதே ஃபார்முலா தான். என்னது? டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் IS/IP = NS/NP/NS. NP/NS. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்துட்டு அங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் லெவலில் போட்டோம் பாருங்க. IS = NP/NS × IP அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே NP நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் 410, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் 1230 × IP. என்ன வந்திருக்கு? பிரைமரி கரண்ட் 6 amps. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 கேன்சல், 2 × 3 6, 4 × 3 இது 1 × 3 41 கேன்சல். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 amps. ஸோ 2 amps இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். ஸோ 2 amps அப்படின்னு கிடச்சிருக்கும். கரெக்டா? எஸ். இது ரிப்பீட் ஆகிருக்கு. தெரியுதா? இப்போ நம்ம 2020 2025 நம்ம வந்துட்டு 2 MCQ அப்படியே ரிப்பீட்டாக சேம் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்துட்டு EM வேவ்ஸில் ஒரு கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது என்னது? டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குது.
சொல்கிறது புரியுதா? விச் இஸ் ஈஸியா, ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்சி? கண்டிப்பாக ஸ்டேட் போர்டு ஈஸி, அதில் எந்த டவுட்டுமே வேணாம். சிபிஎஸ்சி நீங்கள் நிறைய படிக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும் தான் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸ்டேட் போர்டுக்கு ஓகே ஃபைன், இட்ஸ் குட், நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய நமக்கு மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்றதுனால நீங்கள் அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணால் போதும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா கொஷின்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஈஸி. சரியா? ஸோ அது போர்டோடைய பேட்டர்னை பொறுத்து தான் அது டிஃபிகல்ட் ஈஸின்றதுலாம். ஸோ நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிபிஎஸ்சியில் நிறைய அதர் சோர்ஸஸ் யூஸ் பண்ணி இங்கே நம்ம டெக்ஸ்ட் புக் நல்லா இருந்தாலே ஸ்டேட் போர்டில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் அட்வான்டேஜ் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும். சரியா? குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் is placed at an alignment and angle of 30 degree with the electric field of 2 × 10⁵ Newton per coulomb. It is experience a torque equal to 8 nanometer. The charge on the dipole if the dipole length 1 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டைபோல் லென்த்தை வந்துட்டு 1 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் டார்க்கோட ஃபார்முலா என்ன? டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு PE sin theta. ஸோ டைபோல் மொமெண்டோடைய ஃபார்முலா என்ன வரும்? 2LQ. இங்கே 2L டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. கிவனில் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவல்? 2L. 2L ஈக்குவல் டு 1 cm 1 × 10⁻² மீட்டர். எஸ்ஐனுக்கு மாற்றினீங்கன்னா சரியா? எல்லுக்கு 1 cm போட்டக்கூடாது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. சொல்கிறது புரியுதா? எல்லுடைய டிஸ்டன்ஸ் அவங்க கொடுக்கல, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் வந்துட்டு 2L அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் 2L அப்படின்னா மீன்ஸ் அது நம்ம இங்கே 2L எடுத்துருக்குறோம். ஜென்ரலாக நம்ம சென்டர்லேருந்து எடுக்கிறதுனால ஒரு டிஸ்டன்ஸ் L இன்னொரு டிஸ்டன்ஸ் L இருந்தாலும் டோட்டல் டிஸ்டன்ஸ் 2L எடுப்போம். கொஸ்டினில் எப்பயுமே சென்டர்லேருந்து ஒரு டைபோல் டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா தான் Lன்னு அர்த்தம், இல்லைனா அது 2L டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால் Lக்கு 10⁻² போடணும். எனக்கு ராங் ஆன்சர். 2Lக்கு பதிலாக என்ன போடணும்? 10⁻³ பிகாஸ் தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் இன்ட்டு sin theta. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே 2Lக்கு பதிலாக 1 × 10⁻² மீட்டர். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக 10⁻²ன்னு போட்டுக்கலாம் 2Lக்கு பதிலாக. சரியா? இது 2L வேல்யூ. Q வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ணணும், அதான் கொஸ்டின். கரெக்டாக? டார்க் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 nanometer. அப்போ டார்க் டவு வந்துட்டு 8. Q கால்குலேட் பண்ணணும் sin 30 degree. sin 30 degree. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 8 இந்த 10⁻² கொண்டு வந்துடுங்க. Q இன்ட்டு sin 30 வேல்யூ என்ன வரும்? 1/2. கரெக்டா? sin 32 சாரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வந்துட்டேன். 1 செகண்ட். இங்கே 2LQ E sin theta. இங்கே டைபோல் மொமெண்ட் P தான் எதுக்கு ஈக்குவல்? 2LQ. சரியா? இங்கே E ஓடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். Q இன்ட்டு E ஓடைய வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 2 × 10⁵. 2 × 10⁵ into sin 30. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே இந்த 10⁻² + 5 ஆக்சுவலாக என்ன ஆகும்? 10⁻+3 ஆகிடுமா? Q இன்ட்டு 10⁻+3. இங்கே அந்த 2 இன்ட்டு sin 30 என்ன ஆகும்? 1/2. ஸோ அதில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 10⁻−3 இங்கே வந்து என்ன ஆகிடும்? எஸ், அது மிஸ் ஆகிடுச்சு. 10⁻+3 -3 இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். 10⁻−3 மேலே கொண்டு போனால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? 10⁻8 / 10⁻3ன்னு கிடைக்கும். அதுதான் Q. ஸோ அப்போ 8 × 10⁻−3 = Q. 10⁻−3 எப்படி எழுதலாம்? மில்லின்னு எழுதலாம் இல்லையா? சார்ஜ் யூனிட் வந்து கூலும். ஸோ அதனால் எஸ் ஆப்ஷனில் என்ன வரும்? ஆப்ஷனில் மில்லி கூலும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு D, 8 மில்லி கூலும். ஸோ வெரி சிம்பிள் கொஷின். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப டீப்பாக யோசிக்கிற மாதிரிலாம் கொஷின்ஸ் நமக்கு இதில் இருக்காது, நமக்கு அந்த ஸ்டேட் போர்டில் இருக்காது. எல்லாமே டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸாக தான் இருக்கும். ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும். ரொம்ப டீப் திங்கிங்காக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது இல்லை.
ஓகே ஸோ அதனால் நீங்கள் எல்லா எம்சிக்யூமே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதுலேயுமே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ வந்துடும். அதனால் புக் பேக்கில் இருக்கிற எல்லா எம்சிக்யூ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ரிப்பீட் பண்ணுறாங்க. எக்ஸசைஸை விட அதிகமாக எக்ஸாம்பிள் தான் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக சென்டம் அடிக்க முடியும் ஃபிசிக்ஸில் ஸ்டேட் போர்டில். அது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஃபார்முலாவும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின் இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே அரௌண்ட் 80% ஆஃப் 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சின்னதாக இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரி, அது ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தா ப்ராப்ளமாக இருந்தால் சிலது இன்னோவேட்டிவ் கேஸ் ஏதாவது இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைஃப்ராக்ஷன் மினிமம் டியூ டு எ சிங்கிள் ஸ்லிட் வித் 1 × 10⁻⁻5 cm. இது எல்லாமே 2025 கொஸ்டின், லாஸ்ட் இயர் போர்ட் கொஸ்டின் இது. சரியா? 1 × 10⁻⁻5 cm is at 30 degree. The wavelength of light used அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைஃப்ராக்ஷனுடைய ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? டைஃப்ராக்ஷன் கேஸில் d sin θ = n lambda. ஸோ அப்போ இதில் d கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், தீட்டாவும் கொடுத்துட்டாங்க, லேம்டா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வேல்யூ வந்து நமக்கு இங்கே 1 ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைஃப்ராக்ஷன் மினிமம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் டியோடைய வேல்யூ வந்துட்டு 1 × 10⁻⁻5. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இது லேம்டா = d sin θ /n போட்டுக்கோங்க. ஸோ இங்கே n 1ன்னு சொன்னதுனால லேம்டா எதுக்கு ஈக்குவல்? d sin θவுக்கு அப்படியே ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு மினிமம்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட், டியோடைய வேல்யூ வந்துட்டு 1 × 10⁻⁻5 சென்டிமீட்டர். மீட்டராக மாத்திரம் மறுபடியும் என்ன பண்ணணும்? 10⁻⁻2. ஸோ இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ 1 × 10⁻⁻5 × 10⁻⁻2 மீட்டர். -2 மீட்டர். இப்போ டோட்டலாக ஆக்சுவலாக என்ன வரும்? 10⁻⁻7 மீட்டர்னு கிடைக்கும். டேரெக்டாக ஏறினா 10⁻⁻7 மீட்டர். ஸோ அப்போ இன்ட்டு சைன் தீட்டாவுக்கு பதிலாக என்னது? 30 டிகிரி. ஸோ sin 30. ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு sin 30னா 1/2. 1/2 எப்படி எழுதலாம்? 0.5 × 10⁻⁻7. ஸோ அப்போ இன்னும் இது எப்படி எழுதலாம்? ஆங்ஸ்ட்ராங்கில் கொண்டு வந்துட்டிங்கன்னா 500 × 10⁻³ வரும். தட் இஸ் 10⁻⁻10 ஈக்குவல் டு 500 ஆங்ஸ்ட்ராங். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா? புரிஞ்சுதா இதை எப்படி ஆன்சர் கொண்டு வருதுன்னு? ஈஸியாக இருக்கா? இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். இது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இருக்காது உங்களுக்கு. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A parallel plate capacitor has 2 square plates of side 5 cm and separated by a distance of 1 mm. Calculate the capacitance of the capacitor கேட்டிருக்கிறாங்க. ஸோ capacitance of the capacitor எப்படி calculate பண்ணுவீங்க? What is the formula? C is equal to 𝜖0A divided by D. Capacitance C equal to 𝜖0A by D. So substitute பண்ணுங்க இங்கே வேல்யூ. What is 𝜖0? 8.854 into 10 to the power minus 12. 8.854 into 10 to the power minus 12. ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் பிளேட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கொஸ்டினில். ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்போ ஸ்கொயர் பிளேட் ஆஃப் சைடு வந்துட்டு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? சைடு இன்ட்டு சைடு. அப்போ இது வந்துட்டு 5 × 10 to the power minus 2 மீட்டர். அப்போ அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 5 × 10 to the power minus 2 ஹோல் ஸ்கொயர். இதான் ஏரியா. சொன்னது புரியுதா? ஏன் ஏரியா நான் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறேன்? பிகாஸ் த ஏரியா ஆஃப் த பிளேட் வந்துட்டு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க, ஸ்கொயர் பிளேட். ஸோ அதனால் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு. ஸோ 8.854 × 10 to the power minus 12, 5 × 10 to the power minus 2 ஹோல் ஸ்கொயர் by D. D எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 millimeter. அப்போ 1 × 10 to the power minus 3. See here, டிஸ்டன்ஸை வந்துட்டு 1 millimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுதா? கிளியர்? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபர்தராக 8.854 × 10 to the power minus 12
இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 இன்ட்டு 10 to the power minus 4 by 10 power minus 3 அப்படின்னு கிடைக்கும். சரி, அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 22.135. இதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். பிக்கோனா என்ன அர்த்தம்? 10 to the power minus 12. சொல்கிறது புரியுதா? ஃபைனலாக இந்த இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 22.135 பிக்கோ ஃபேரட் அப்படின்னு கிடைக்கும். சரியா? புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபைனலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A cell supplies a current of 0.9 amps through a 2 ohm resistor and current 0.3 amps and 7 ohm resistor. Calculate the internal resistance of the cell R கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எவ்ரி இயரில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துருக்குது. புரியுதா? கன்சிஸ்டண்ட்டாக எந்த சாப்டர்லேருந்து ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ லைக் வேறு ஏதாவது 3 மார்க்கோ எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒரு கொஷின் கண்டிப்பாக ஏதோ ஒரு செக்ஷனில் கண்டிப்பாக என்ன பண்ணிடுறாங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு. பர்டிகுலராக ப்ராப்ளம் அதில் தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே 2 கேஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவல்? டோட்டல் கரண்ட் இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் ஃபார்முலா. டோட்டல் வோல்டேஜ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ், டோட்டல் கரண்ட் இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த கேஸில் எ செல் சப்ளைஸ் 0.9 amps கரண்ட் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு சொல்லலாம், ஏன்னா அதே செல்லு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் வேறு வேறு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் E ஈக்குவல் டு கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.9. எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 ohm ரெசிஸ்டன்ஸ். 2 ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. இதை வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கரண்ட் 0.3 amps த்ரூ அதே செல்லில் அதே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஆனால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேறு. அதனால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மாறினால கரண்ட் மாறுது. 0.3 எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்? 7 ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன் நாங்கள் 2 இடத்துல E அப்படியே போட்டுருன்னு தெரியுதா? அந்த செல்லோட EMF மாறலை, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மாறலை. நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணேன் இல்லையா, அது 2 மாறினதுனால அது 2 கேஸ்லேயும் கரண்ட் மாறி இருக்குது. பிகாஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மாறினால current is different, but still the applied EMF என்னது சேம் தான், அது மாறவே இல்லை. அதனால தான் 2 பக்கமும் ஈன்னு போட்டிருக்கேன். இந்த 2 ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 இதிலிருந்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 0.9 into 2 plus R equal to 0.3 into 7 plus R அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 0.3 அங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? இது 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது 9 into 2 plus R ஆகிடும். இது 3 into 7 plus R ஆகிடும். 3 into 7 plus R. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 times. 3 into 3 என்ன ஆகிடும்? 9. ஸோ இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 6 plus 3R equal to 7 plus R. R ஒரு சைடு கொண்டு விடுங்க, அதை கொண்டு போடுங்க. 3R equal to 7 minus 6 ஆகும். 3R minus R equal to 7 minus 6. ஸோ அப்போ 2R equal to 7 minus 6 1. R equal to 1/2 அப்போ என்ன வரும்? 0.5 ohm. R equal to 0.5 ohm. ரைட்? புரியுதா? R equal to 0.5 ohm அப்படின்னு நமக்கு கிடைக்கும். காட் இட்? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A circular metallic disc of area 0.03 meter squared rotates in a uniform magnetic field of 0.4 Tesla. The axis of rotation passes through the center and perpendicular to its plane is also parallel to the magnetic field. If the disc completes 20 revolutions in 1 second and the resistance of the disc 4 ohm, calculate the induced EMF between the axis and the rim. Actually இந்த கேஸுக்கான ஃபார்முலா என்னன்னா, இந்த சர்க்குலர் ரொட்டேட்டிங் கேஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா B is equal to half B omega
இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான ஃபார்முலா. பி இஸ் ஈக்குவல் டு half of b ஒமேகா ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் ஒமேகா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஒமேகான்றது எதுக்கு ஈக்குவல்னா 2πfக்கு ஈக்குவல். ஓகேவா? கொஷினில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். சர்க்குலர் மெட்டாலிக் டிஸ்கோட ரேடியஸ் கொடுக்கலாமா, ஏரியா டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா நமக்கு ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ ஏரியா ஆக்சுவலாக சர்க்குலர் கேஸ்க்கு என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர். அப்போ இதிலிருந்து ஆர் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு a/π. சொல்கிறது புரியுதா? கொஷினில் ரேடியஸ் கொடுக்காம டேரெக்டாக ஏரியா கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கேஸுக்கு பை ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு a/π. சொல்கிறது புரிஞ்சுதா? இந்த ரொட்டேஷன் கேஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவில் half of b ஒமேகாவுக்கு பதிலாக 2πf, ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஆர் ஸ்கொயர் we can write a/π. ஸோ a divided by π. ஸோ இந்த பையும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். half of what is the magnetic field given in this case, சர்க்குலர் ஏரியா அங்கே கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் a magnetic field வந்து 0.4 into 2. frequency என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், number of rotations, the axis of rotation passes through the center perpendicular magnetic field. If the disk completes 20 revolutions in 1 second, அப்போ 20 revolution அதான் frequency, number of rotation or revolution per second, into area என்னது 0.03. ஸோ அவ்வளோதான். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0.224 வோல்ட். ஆஃப்டர் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் கிடைக்கும், 0.224 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? சொல்லுங்கள். எஸ், லாஸ்ட் இயர் கொஷின் தான், 2025 கொஷின் தான், 3 மார்க் கொஷின் இது. ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின் வந்துட்டு, ரொம்ப லென்த்திலாம் கிடையாது. கொஷினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ half of b ஒமேகா ஆர் ஸ்கொயர் இது எப்போ அப்படின்னா ரொட்டேஷன் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ரொட்டேஷன் நடக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணும்னா தட் இஸ் அ ஃபார்முலா. ஆர் ஸ்கொயரை டேரெக்டாக கொடுக்காம ஏரியா கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் டிஃபரன்ஸு. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ரேடியஸ் டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னா ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா இது ரீஅரேஞ்ச்மெண்ட் தெரியணும். இதான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸ், இதில் பர்டிகுலராக இது. ஸோ அதனால தான் ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் போட்டு ஸ்மால் சேஞ்ச், பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எதுவுமே கிடையாது. ஸ்மால் அந்த மாடிஃபிகேஷன் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறது. சரியா? ஸோ நீங்கள் பர்டிகுலராக டெக்ஸ்ட் புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே 85% ஆஃப் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட முடியும். சரியா? அதை தாண்டிலாம் ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க. ரிமைனிங் கொஷின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து நான் எல்லாமே டேரெக்டாக கான்செப்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபார்முலா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம பார்த்தது வந்து 2020 ஆரம்பித்து 2025 வரைக்கும் அந்த 5 இயர்ஸ்லேயே எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமான ப்ராப்ளம்ஸ். ஸோ ரொம்ப ரிப்பீட்டடான சாப்டர் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ப்ராப்ளம்க்கு இதில். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம பார்த்த செஷன். ஸோ அடுத்தது என்னென்னா, மெயினாக ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீட் கிராஷ் கோர்ஸ், ஏன்னா போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே இப்போ எல்லாருமே அடுத்தது கிராஷ் கோர்ஸ் ரெடி ஆகிடுவீங்க, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ கிராஷ் கோர்ஸு March 20 வேதாந்தில் ஆஃப்லைன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்சோ முக்கியமாக இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரீஜியன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அதுக்கான ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11,110 rupees நம்ம டிஸ்கவுண்ட் போய் அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் ஆஃப்லைனில் உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்குன்றது எல்லாம் கிளியராக நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 120 செஷன்ஸ், 6 பார்ட் டெஸ்ட்டு, 5 ஃபுல் டெஸ்ட் இருக்குது, தத்வா புக் இருக்குது, அதுக்கப்புறம் டவுட் ஆப்பு, பெடகோஜி ஆப், இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃப்லைன் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சரியா? கிளியர்? ஸோ அதே மாதிரி எந்தெந்த ரீஜியன் மெயினாக, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கள் சென்டருக்கு தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது, கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கிளியராக எந்தெந்த இடத்துல இருக்குது வித் கான்டாக்ட் நம்பரோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணாநகர் சென்னை ரீஜனோட கான்டாக்ட் நம்பர், சென்னையில் போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர்,
அதுக்கப்புறம் முகப்பேர், அம்பத்தூர், இது எல்லாமே சென்னை ரீஜன். சென்னையில் எல்லா மெயின் ஏரியாவிலையும் நமக்கு ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சென்னையில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, அப்புறம் பாண்டிச்சேரி. ஸோ எல்லா முக்கியமான அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்மளுடைய சென்டர் இருக்குது, ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கிராஷ் கோர்ஸுக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே. சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த செஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் போர்டு எக்ஸாமில் 12th ஸ்டேட் போர்டில், அதுக்கான சில ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் ப்ராப்ளம் வச்சு நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. ரொம்ப சேலஞ்சாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீல் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் எப்படி கொஷின்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஐடியா நான் கொடுத்துட்டு, கொஷினுமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்கிறாங்க. அதுலேயுமே நிறைய கொஷின் டெக்ஸ்ட் புக் கொஷினில் தான் ப்ராப்ளமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக நமக்கு எதுவுமே இருக்கிற மாதிரி அங்கே கிடையாது. ஸோ நல்லா திரும்ப திரும்ப டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலா, ப்ராப்ளம், பர்டிகுலராக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எவ்ரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா? ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படித்தது எல்லாம் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், டெரிவேஷன்லாம் நல்லா போட்டு பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் நல்லா போட்டு பாருங்கள், ஃபார்முலாஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி மைண்டில் கரெக்டாக வச்சுருங்க. அப்புறம் டெஃபினேஷன், இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டேரெக்டாக டெஃபினேஷன் அப்படியே எழுத சொல்லி கேட்பாங்க. அப்புறம் 1 மார்க் எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுங்க. சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க் அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. படித்தது நல்லா ஸ்ட்ராங் பண்ணாலே போதும், டெக்ஸ்ட் புக் நல்லா தரவு பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க் நிறைய கிடச்சிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பை.